பசும் செடிகள் இடையே நின்று கொண்டிருந்த ஆண்டவருடைய தூதரிடம் அவர்கள், நிலவுலகம் முழுவதும் நாங்கள் சுற்றி வந்தோம், மண்ணுலகம் முழுவதும் அமைதியில் ஆழ்ந்துள்ளது என்று கூறினார்கள். சகரியா 1 வசனம். சகரியா 1 வசனம். இந்த பகுதியிலே மிருது செடியை பற்றி சொல்லப்படுகிறதுங்க. இந்த மிருது செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒன்று. இது இலைகள் ரொம்ப டார்க் கிரீன்ல இருக்கும், நல்லா கரும் பச்சையில இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கண்ணாடி போல ஒரு பளபளப்பா இருக்கும் இதோட இலைகள் எல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பளபளப்பாக மின்னக்கூடிய ஒரு ஒரு சக்தி இந்த இலைகளுக்கு உண்டு. இதனுடைய பூக்கள் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூக்கும், ரொம்ப அழகா அந்த பூக்கள் இருக்கும், நல்ல நறுமணம் வீசக்கூடியது. இதனுடைய கனிகள் பார்த்தீங்கன்னா கருமை நிறத்தில் இருக்கும், கருப்பா இருக்கும். ஆனா அவ்வளவு ஒரு சுவை மிகுந்ததாக இந்த கனிகள் இருக்குமா. மிருது செடி நிறைய ஒவ்வொரு பார்ட்ஸுமே ஒவ்வொரு விசேஷத்துக்கு பயன்படுத்துவாங்க. அதாவது இந்த மிருது செடிக்கு நிறைய விசேஷங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாலஸ்தீனா தேசத்துல இதை ரொம்ப அதிகமா பயன்படுத்துவாங்க. அதாவது என்ன சொல்லலாம், இந்த கூடார பண்டிகை நேரங்கள்ல இந்த டென்ட் அடிப்பாங்க ஆலயங்களிலே. அப்ப இந்த கூடாரங்கள் அடிப்பதற்கு இந்த மிருது செடியினுடைய கிளைகள் இலைகள்லாம் பயன்படுத்தப்படும். ஏன்னா இஸ்ரேல் மக்கள் அவங்க விடுதலை வரும்போது எகிப்துல கூடாரங்கள் அடிச்சு தங்கினாங்கல்ல, அதை நினைவு கூர்ந்து இந்த பண்டிகை அவங்க கொண்டாடுவாங்க. அடுத்து என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒருவேளை கூடாரங்கள் ஆலயத்தை அடிக்கும்னா அவங்கவுங்க வீட்லயே வெளியில ஒரு புறத்துல கூடாரம் மாதிரி அடிச்சு ஒரு 2 நாள் 3 நாள் வெளியில தங்குவாங்க. இல்ல வெளியில எங்கன்னா பிக்னிக் போயிட்டு அங்க டென்ட் கூடாரம் அடிச்சு கூடாரங்களில தங்குவாங்க. இது இன்னைக்கும் இந்த பாலஸ்தீனா தேசத்துல இந்த வழக்கம் இருக்குதுங்க. அப்ப அதுக்கு அதிகமா இந்த மிருது செடியினுடைய இலைகள் கிளைகளை அவங்க பயன்படுத்தி அந்த கூரைகளை அவங்க அமைத்துக் கொள்வாங்க. அப்ப இந்த கொத்து கொத்தாய் பூக்கின்ற அந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மனம் வீசக்கூடியதா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த பழங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுவை மிகுந்ததா இருக்குது. அப்போ இது இலைகள் பளபளப்பாக இருக்கிறது. இப்படி எல்லாமே இதுல அத்தனை அம்சங்களும் இந்த மிருது செடியில இருக்குதுங்க. அப்ப நாம பாத்தீங்கன்னா இந்த பூக்கள் எப்படி இருக்குன்னா கொத்து கொத்தா இருக்குல்ல, நட்சத்திரங்கள் போல இருக்குமோ, ஸ்டார்ஸ் எப்படி இருக்குமோ அதே ஷேப்ல அது ஸ்டார் மாதிரியே இருக்குமோ, தூரம் இருந்து பார்க்க நட்சத்திரங்கள் அப்படியே வாரி வீசி இறைச்சி வெட்டே எப்படி இருக்கும் அது போல இருக்குமா. இப்போ நட்சத்திர கூட்டங்களை போல அது பூக்கள் மின்னக்கூடியதா இருக்குது. பாருங்க, நாமும் ஆண்டவர் இயேசுக்காக நட்சத்திரங்களை போல விண்மீன்களை போல நம்ம பிரகாசிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்மிடத்திலே இருக்கின்ற அந்த ஒளியை, இயேசுவின் ஒளியை நம்ம பெற்றுக்கோ. அந்த ஒளியை பிறருக்கு நாம் பகிர்ந்தளித்து அந்த ஒளியின் பிள்ளைகளாய் நாம் நடக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படி என்றால் இந்த மிருது செடிகளுடைய பூக்கள் எப்படி எல்லாரையும் கவர்ந்து இழுத்து அதை மனத்தால் இழுக்கிறதோ, அதனுடைய கண் கவர்ந்து அதனுடைய கவர்ச்சியால் எவ்வளவு அழகாய் அது பார்வைக்கு அது எவ்வளவு அழகு கொடுக்கிறதோ, அது போல நாமும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை, ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த கருணையை, இரக்கத்தை, கிருபையை 4 பேரிடத்துல பகிர்ந்து கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமா அமைய கிருபை தாரும். இப்ப ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.